கங்க்ராச்சுலேஷன் அக்கா. தேங்க்யூ மனு. நீ என் மகள் என்று மட்டும் இல்லை, என்னென்றும் என் ஆசீர்வாதம் உண்டு. கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா. நன்றிப்பா. வணக்கம் கார்த்தி தம்பி. அக்கா என்னைய பற்றி ஏதாவது கேளுங்க அக்கா. 1 2 3 வார்த்தை சொல்கிறேன் அக்கா. அப்படியா? 1 2 3 வார்த்தை சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அறிவு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? என்ன படிக்கிறீங்களா? ஒர்க் பண்ணுறீங்களா? பேசிக்கான கொஷினை கேட்குறேன் சரிங்களா? படத்தில் வர பொண்ணு இருக்கு, அது பாடத்தில் வர பொண்ணு இருக்கு, ஒடுங்கப்பா. இருக்குமா? இருக்குமா? லைக்கு. ஓஹோ, ஓகே ஓகே. டைலாக் போட்டிங்களா? நான் பாருங்க அதை அப்படி படிக்கிறேன். படத்தில் வரும் பொண்ணு இருக்கு, போடுங்கப்பா லைக்கு. லைக்கா? அப்படிதானே கார்த்தி? நான் தப்பாக படிச்சுட்டேனா? விக்கி ஈபி வந்திருக்காங்களா? ஈபி தாத்தா வந்திருக்காங்களா? வெங்கடாபதி, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சகோதரி. நீண்ட ஆயுளோட நோய் நொடியின்றி குடும்பம் சகிதமாக நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி நன்றி வெங்கடாபதி, நன்றி. வாங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய சிறிய குடும்பம் இல்லையா, எனக்கு வந்து பெரிய லெவலெல்லாம் விஷ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. பட் அது வேற. நம்ம பார்ட்டி செலிப்ரேட், வெளியில் போகிறோம், டின்னர் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு கூட்டம் இருந்தது. நான் வந்து ஃப்ராங்காக பேசுகிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். அதான் உண்மை. நம்ம வந்து செலவு பண்ணியோ இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்ட்டி கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னா நம்மக்கிட்ட ஒரு கேங் இருக்கும். இப்போதைக்கு வந்து அப்படி இல்லாதனால எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படிலாம் என்ன, ஏன்னா பெரிய நிறையவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுக்காக நானே சொல்லி நானே வந்து வாழ்த்துக்கள் வாங்கிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் பார்த்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். நான் எங்கள் வீட்டுக்காரது என்னையோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு தெரியாதுன்றதுனால நானே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் 12 மணி ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு. ஆனால் நான் வந்து லேட்டாக விஷஸ் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட. தினேஷ்குமார், சரி ஓகே, கூல் கூல். மாதாவரம் என்னது? ஏன் நான் மறந்துடுறேன். அப்படியா? மறந்துட்டீங்களா? தாத்தா வணக்கம். விக்கி சொல்லியிருக்காங்க. என் பேத்தி சங்கவி எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்கும்ப்பா. நாங்கள் 9 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அக்கா நான் குஜராத்து ஒர்க்கு பண்ணுறேன் அக்கா. அப்படியே அறிவு, குஜராத்தில் இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குது குஜராத்தில் இப்போ கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? வணக்கம் விக்கி தம்பி. என்னது? என்னை தான் சொல்கிறேன். எஸ் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அக்கா. 24 ஏஜ். அப்படிங்களா? ஓகே ஓகே. நல்லா சம்பாதிங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் பண்ணுங்கள், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரும் வந்து நல்லா அமைச்சுக்கோங்க. இப்போ தான் 24 ஆகுது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 27 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. பட் மெச்சூர்டுன்றது ஒரு 27ல் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஒரு அக்காவாக அப்படி தான் சொன்னேன். நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ரூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஸ்ரீராம் ராஜ், ஹாய் அக்கா, சாப்பிட்டாச்சா? என்ன டின்னர்? இன்றைக்கி சாப்பாடு தான்ப்பா சாப்பிட்டேன். ரச சாதம், கத்திரிக்காய் பொரியல். நான் பார்க்கல அக்கா, சாரி அக்கா. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் கார்த்தி, பரவாயில்ல. அதுதான் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் விஷ் பண்ணிங்க போதும். எனக்கு அதுவே ஒர்க் பிஸி அக்கா. புரியுது, எனக்கு தெரியுமே உங்கள் வேலை எப்படி இருக்குன்றது எனக்கு புரியும். நான் அப்படி தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அக்கா? இல்லை ஸ்ரீராம், இப்போ வந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி வந்து டேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஊருக்கு போயிருக்காங்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. திரும்ப வருவாங்க ஒரு வாரம் கழிச்சு. யாருமே வேண்டாம் முத்து. அப்படியா? நாங்கள்லாம் இருக்கோம், ஏன் வேணான்றீங்க?